சில தேர்தல் நேரத்தில் மட்டும் உங்களை வந்து வட்டம் அடிப்பாங்க. தேர்தல் நேரத்தில் மட்டும் வருவாங்க. தேர்தல் சீசன் என்கிற காரணத்தினால மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களும் இனி அடிக்கடி தமிழ்நாட்டு பக்கம் வரப்போறார். ஏற்கனவே வர ஆரம்பிச்சுட்டாரு, இன்னும் வரப்போறார். அதை நினைச்சு அவருடைய கூட்டணியிலே பயப்படுறாங்க. ஏன் தெரியுமா? எவ்வளவு அதிகமா பிரதமர் அவர்கள் இங்கே வராரோ அந்த அளவுக்கு பெரிய வித்தியாசத்தில் என்டிஏ கூட்டணி தோல்வி அடையும். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே செய்யல என்பது மக்களுக்கு ஞாபகம் வரும். நேற்று கூட அமைச்சரவை கூட்டத்தில் குஜராத் மாநில மெட்ரோ திட்டத்துக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு எதுவும் இல்லை. தேர்தல் வருதுன்னு பட்ஜெட்லயும் ஒண்ணும் இல்லை. தமிழ்நாட்டுக்கு போக போறமேன்னு அமைச்சரவை கூட்டத்திலே நம்ம கோரிக்கை ஒன்றுக்கு கூட ஒப்புதல் தரல. அதனால தான் நான் அடிக்கடி சொல்றேன், இந்த தேர்தல் என்பது தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ. தமிழ்நாடு சேஞ்சாதி கோட்டையிலிருந்து ஆளப்படணும், டெல்லியிலிருந்து ஆளப்படக்கூடிய நிலை வரக்கூடாது. இதை தீர்மானிப்பதற்கான தேர்தல் தான். தமிழ்நாட்டை அனைத்து வகையிலும் தாழ்த்தி வீழ்த்தணும்னு பாஜக நினைக்குது. ஏன்னா வளர்ச்சி இருக்கக்கூடிய மாநிலத்தில் பாஜக இருக்காது. பாஜக இருந்தா வளர்ச்சி இருக்காது, அங்க வளர்ச்சி இருக்காது. நான் வெளிப்படையாவே பாஜகவினரை கேட்கிறேன், எப்பதான் நீங்க வன்முறையை விட்டு வளர்ச்சி பத்தி பேசுவீங்க? எப்பதான் வெறுப்பையும் பிரிவினையும் விதைக்கிற முயற்சிகளை நிறுத்திட்டு தமிழ்நாட்டுக்கு நல்ல விஷயம் பற்றி பேச போறீங்க, யோசிப்பீங்க? தொடர்ந்து தமிழ்நாட்டை குறை சொல்லி பேசுறீங்க. அதுக்கு பதிலா உங்களுக்கு தகுதி இருக்கா? குறை சொல்லி பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? நீங்கள் ஆளக்கூடிய எந்த மாநிலம் தமிழ்நாட்டை விட சிறப்பா ஆளுது? தமிழ்நாட்டுக்கு வர இருக்கக்கூடிய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வாரா? ஒருத்தர் நாட்டு மக்கள் எல்லோருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 15 லட்சம் ரூபாய் தருவேன்னு வடை சுட்ட மாதிரி பழனிசாமி அவர்களும் வாய்க்கு வந்தபடி வெரைட்டியா இப்ப வடை சுட்டு இருக்காரு. இந்த வடைகளை எல்லாம் மக்கள் நம்ப தயாராக இல்லை. நீங்க என்ன வேணாலும் சொல்லி புலம்புங்க, எங்க திட்டங்கள் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை சிறப்பு தொகுப்பு மக்கள் கிட்ட சூப்பர் இட்டு பாஜக டப்பா இன்ஜினை நம்பி அதிமுக இருக்கு. அதிமுக என்ற மூழ்கிற கப்பலை நம்பி பாஜக இருக்கு. பூஜ்ஜியமும் சேர்ந்தா பூஜ்ஜியம் தான், ராஜ்யம் கிடைக்காது. வணக்கம், இது கேள்விக்களம். விவாதத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு நெடிய பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், எளிமையான ஒரு பொதுநலத் தொண்டர், சுதந்திர போராட்ட தியாகி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டு பல்லாண்டு காலம் மக்கள் தொண்டு செய்த ஒரு முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர் திரு நல்லக்கண்ணு அவர்கள் இன்று இயற்கை எழுதியிருக்கிறார். பொது வாழ்க்கையில் தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ளாமல் எல்லா தரப்பு மக்களுக்கும் தங்களால் இயன்ற தொண்டை செய்வதற்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு ஆதர்சமான ஒரு பெரும் ஆளுமைக்கு கேள்விக்களம் சார்பில் நம்முடைய இரங்கலை, வணக்கத்தை, புகழஞ்சலியை செலுத்துகிறோம். இன்றைய தலைப்புக்குள் நகரலாம். தமிழ்நாட்டில் நாளைக்கு சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளை பார்ப்பதற்கு தலைமை தேர்தல் ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகள் தமிழ்நாட்டிற்கும் புதுச்சேரிக்கும் வர இருக்கிறார்கள். அதிகாரபூர்வமாக தேர்தல் பணிகள் எஸ்ஐஆர் வெளியீட்டுக்கு பிறகு அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறது. முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பாஜக இருக்கக்கூடிய இடத்தில் வளர்ச்சி இருக்காது, வளர்ச்சி இருக்கும் இடத்தில் பாஜக வளராது, தமிழ்நாட்டை பாஜகவினர் விமர்சிக்கிறார்கள், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய எந்த மாநிலம் தமிழ்நாட்டை விட சிறப்பாக செயல்படுகிறது என்கிற ஒரு கேள்வியை முன்னெழுப்பியிருக்கிறார். காங்கிரஸ் திமுக இடையே உரசல் இருக்கிறது, அந்த அணி தொடருமா என்பதே கேள்வி என்று திரு டிடிவி தினகரன் சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஒரு கட்சியை நேற்று திருமதி சசிகலா தொடங்கியிருக்கிறார்.
அஇஅதிமுக அடுக்கடுக்கான வாக்குறுதிகளை வழங்கி கொண்டிருக்கிறது. இது சார்ந்து நாம் விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு திமுகவின் செய்தி தொடர்பாளர் கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு மோசஸ் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு ஸ்ரீகாந்த் கருணேஸ் அவர்கள், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள், இவர்களோடு அரசியல் விமர்சகர் திரு சுமன் கவி. எல்லோருக்கும் வணக்கம். நான் திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ்டிருந்தே தொடங்குகிறேன். முதலமைச்சருடைய விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? மூத்த தலைவர் நல்லக்கண்ணையா அவர்களுக்கு மிக பணிவான எங்களுடைய இரங்கல்கள், அஞ்சலிகள். நினைவில் வைத்து போற்றப்பட வேண்டிய மிக முக்கியமான தலைவர். அவர் மறைவு பெரிய இழப்பு. அதற்கு எங்கள் வருந்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு பேசு பொருளாக நீங்கள் எடுத்திருக்கும் இந்த தலைப்பு பெரிய விவாதத்துக்குரிய தலைப்பாக நான் நினைக்கல. என்னென்னா, இது வழக்கம் போல் திமுக தன்னுடைய பொய்யுரைகளில் மிக முக்கியமான ஒரு பொய்யுரையாக மீண்டும் இதை கையெடுத்திருக்கிறார்கள். வடநாட்டில் ஏதோ வன்முறை விளையாடுவது போலவும், தமிழ்நாட்டில் இங்கே அப்படியே எல்லாமே ரொம்ப இனிமையாக தேனும் பாலும் ஓடுவது போல அவர் பேசியிருப்பது நகைப்புக்குரியது. இங்கே மக்கள் எவ்வளவு அவலங்களை சந்தித்திருக்கிறார்கள், எவ்வளவு இடர்பாடுகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள், இதையெல்லாம் உணராமல் ஒரு மேம்போக்குத்தனமாக அவர் சொல்லியிருக்கிறத நாங்கள் முதல்ல கண்டிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னு கேட்டால், ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு சிஏஏவாகட்டும் என்ன சொன்னாங்க, எல்லாவரையும் சிறுபான்மையினரெல்லாம் நாட்டை விட்டே தரத்த போகிறாங்க அப்படின்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்கினார்கள். ஆர்டிகல் 370 வந்தப்போ என்ன சொன்னாங்க, ஆர்டிகல் 370 வந்தால் இந்தியாவில் ரத்த ஆறு ஓடும்னாங்க. அதெல்லாம் நடைபெற்றதா? இப்போ இணக்கமாக வாழவில்லையா? நாங்கள் இந்தியாவில் மிக அதிகமான மாநிலங்களில் எங்களுடைய ஆட்சி நடக்கிறது. அங்கெல்லாம் எல்லாரும் எவ்வளவு மகிழ்ச்சிகரமாக வாழ்கிறார்கள். இவங்க கட்டமைக்கிறது இங்கே திமுக சொன்ன விடயங்கள் தான் இதெல்லாம் நான் சொல்றது. முதலமைச்சர் ஸ்பெசிஃபிக்காக சொல்றது ஒரு டெவலப்மெண்ட் growth அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் எடுத்து, அதாவது தமிழ்நாட்டை விட நல்லா வளர்ந்த ஒரு ஸ்டேட் பிஜேபி ஸ்டேட்டை சொல்லுங்கன்னு கேட்குறேன். அதாவது நான் என் உடல் உறுப்பில் என்னுடைய கட்டவரலும் பாருங்க எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்குன்னு, மற்ற அவையை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு பேசினா எவ்வளவு எல்லாரும் சிரிப்பாங்களோ அந்த மாதிரி இருக்குங்க. இந்தியா வளர்ந்தால் தானே இங்கே தமிழ்நாடு வளரும். இந்தியாவோட வளர்ச்சி உலகத்தின் 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக உயர்ந்திருக்கிறது. தமிழ்நாடு வளர்ந்தா இந்தியா வளருமா? இந்தியா வளர்ந்தா தமிழ்நாடு வளரும்? மாநிலங்கள்லாம் வளர்ந்தா இந்தியா வளரும்? பேரலல்ங்கிற இது எப்படி இல்லை இருக்க முடியும்? நாங்கள் வளர்ந்து மற்றவங்களாம் தேஞ்சிருக்காங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? என்னுடைய கை மட்டும் வளர்ந்துருக்குது, மற்ற எல்லாம் தேஞ்சிருக்குன்னு இவர் சொல்றது தவறு இல்லையா? ஒட்டுமொத்த இந்தியாவும் வளர்கிறது. தமிழ்நாடு என்னைக்கு இங்கே வளர்ச்சி இல்லாமல் இருந்திருக்கு? 60களில் முதல் 3 இடம் இந்தியா, 70களில் முதல் 3 இடம் இந்தியா, 80களில் முதல் 3 இடம் இது. திமுக இவங்களை தூக்கி நிறுத்தலை தமிழ்நாட்டில் இயல்பாகவே படிப்பு உண்டு, கல்வி உண்டு, தொழில் உண்டு, வளம் உண்டு, எல்லா விதமான இயற்கை சாத்தியக்கூறுகளும் உண்டு. திமுக வந்ததுனால நீங்க growth ரேட்டை நீங்க பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு நீங்க சொல்ற 11% விழுக்காடு இருக்கு, நான் ஒத்துக்கிறேன், வளர்ச்சி அடைந்து இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அது இன்னைக்கு 25க்கு மேல இருந்திருக்கணும். இங்க இருக்கிற ஆட்சி அவலங்களால 25க்கு மேல இருக்கிற ஏதாவது ஸ்டேட்டஸ் சொல்லுங்களேன். இல்ல அது வேற ஏதாவது ஸ்டேட்டஸ் சொல்லுங்களேன். இது இந்த 11.9 இந்தியாலே ஹையஸ்ட் இல்லையா? எப்படிங்க நீங்க சொல்றீங்க இந்தியாலே ஹையஸ்ட்? இந்தியா சொல்ற இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்கிற டேட்டா தான். பாப்புலேஷன் எவ்வளவு, நீங்க எங்க வளர்ந்திருக்கீங்க? இல்ல சார், ஜிடிபி growth இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்கிற டேட்டாவை தானே நம்ம பேசுறோம். ஐயோ, நீங்க ஒரு விஷயம், இப்ப யூபி எடுத்துக்கோங்க. எந்த புள்ளியிலேருந்து இன்றைக்கு அவங்க நமக்கு இணையான புள்ளியில் இருக்காங்க? எந்த புள்ளியிலிருந்து வளர்ந்த உங்க வளர்ச்சி விகிதம் என்ன? உங்களோட ஹையர் ரேட் நான் ஒத்துக்கிறேன் சார். 60 அப்படிதான், 70 அப்படிதான், 80 அப்படிதான், இப்போ வரைக்கும் அப்படித்தான். ஓகே. ஆனால் உங்களுடைய எதிலிருந்து வளர்ந்திருக்கிறீர்கள்? இன்னும் சொல்ல போனா நம்ம ஏற்கனவே இருந்ததுலயே நம்ம பின்தங்கி தான் இருக்கிறோம். இன்னும் வளர்ச்சி விகிதம் கூடுதலாக அதிகரிக்கவில்லை. என்ன என்றால் இங்க எல்லாமே நாடகமாக கட்டமைக்கப்படுகிறது. ஒரு உதாரணத்துக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் விரிவா பேசுவோம். எல்லாருடைய கருத்து கேட்டு திரு மனுஷ் 3 முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு. இல்லை, அது எதுவுமே முக்கியமான பாயிண்ட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, 1960களில் தமிழ்நாடு வளர்ந்துருக்குங்கன்னு சொல்கிறாரு இல்லையா? எங்கே வளர்ந்துருக்கு? என்ன டேட்டா வச்சு அவர் சொல்கிறாரு? அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ இந்தியாவிலேயே கடைசியில் இருந்த மாநிலங்களில் ஒன்று தமிழ்நாடு அந்த டைமில் அது அவர் சொல்கிற பீரியடில் குஜராத் டெவலப் ஆகிருந்துச்சு. இன்னும் பல மாநிலங்கள் வணிகளவில் அவங்க மேலே வந்திருந்தாங்க. தமிழ்நாடு மிகப்பெரிய போராட்டத்தை அந்த காலகட்டத்தில் சந்தித்து கொண்டிருந்தது. மக்கள் உணவுக்கு கூட போராடி கொண்டிருந்த ஒரு காலம். 1967க்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் உணவு பஞ்சம் போக்கப்பட்டது, உணவு உற்பத்தி அதிகரித்தது, தொழிற்சாலைகள் வந்தன. இது எல்லாவற்றுக்கும் பார்த்திங்கன்னா திமுக சொந்தம் கொண்டாட முடியாதுன்னா யார் சொந்தம் கொண்டாட முடியாது? நாங்கள் தான் சொந்தம் கொண்டாட முடியும். ரெண்டாவது, கலைஞர் போட்ட அந்த பாதையில் தான் அதற்கு பின்னால் அதிமுகவும் நடைபெற வேண்டியிருந்தது. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி எடுக்க சொல்லுங்கள், ஒவ்வொரு ஸ்டேட்டாக எடுக்க சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் அன்றைக்கி இருந்த வளர்ச்சி விகிதம் என்ன, திமுக ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த வளர்ச்சி விகிதத்தை எப்படி எடுத்துகிட்டு போச்சுன்னு.
இன்னும் சொல்ல போனால் மன்மோகன் சிங் அவர்களுடைய காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி விகிதத்தை தமிழ்நாடு அடைந்தது. ஆனால் கடந்த 10 வருடத்தில் முக்கியமாக அதிமுக ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சி தமிழ்நாட்டிற்கு வந்தது. தொழில் உற்பத்தியிலும் உள்நாட்டு உற்பத்தியிலும். சார், கொரோனா வந்தது, கொரோனா எல்லா மாநிலங்களையும் முடக்கி போட்டது. அதில் தமிழ்நாடும் விதிவிலக்கு இல்லை. ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட்ஸுக்கு வரணும்னா, பாஜக குறித்த ஒரு அச்சத்தை தமிழ்நாட்டு முதலமைச்சர் விதைக்கிறாரு. 370 நீக்கம், சிஏஏ போன்றவற்றில் விதைக்கிறாங்கன்ற ஒரு ஆர்கியூமெண்ட்டு. ரெண்டாவது, இந்தியா வளருது, இந்தியா வளராமல் எப்படிங்க தமிழ்நாடு வளர்ந்துச்சுன்னு சொல்கிறீங்க? இந்தியா எவ்வளோ வேகமாக வளருது பாருங்கன்னு. சரி, அப்போ இந்தியா வளருதுன்னா ஒட்டுமொத்தமாக எல்லா மாநிலங்களிலும் அந்த வளர்ச்சி சீராக இருக்கணும்ல. தமிழ்நாடு 11.9% நீங்கள் சொல்கிறீங்க. கல்வியில் பார்த்திங்கன்னா ரொம்ப மேலே இருக்கும், பொது சுகாதாரத்தில் மேலே இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்தியாவிலேயே அதிகமாக பெண்கள் தொழிற்சாலைகள் வேலை செய்யக்கூடிய இடம்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. 52% பேர் உயர்கல்விக்கு போகிறாங்க. என்ன அடிப்படைன்னு கேட்டிங்கன்னா, இந்த வளர்ச்சி இதை அவங்க சொன்ன டேட்டா படியே நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். இது ஏன் உத்தரப்பிரதேசத்தில் நடக்கலை, இது ஏன் பீகாரில் நடக்கலை? இந்தியா வளர்ந்தால் ஒன்றா தானே சார் வளரணும். அவங்க எல்லாருக்கும் ஒரு பிரதமர் தானே இருக்கார், ஒரு கட்சி தானே இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைன்னா, இந்த 5 வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய இவங்க பார்த்திங்கன்னா டபுள் என்ஜின் சர்க்கார்னு ஒரு டப்பா என்ஜின் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த டப்பா என்ஜினில் எங்கேயுமே எந்த வளர்ச்சியும் நடக்கலை. தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணி நான் சொல்கிறேன். இந்த 5 வருஷத்தில் நாங்கள் டேட்டாவோட கொடுக்குறோம், ஒவ்வொரு துறையிலையும் நாங்கள் எவ்வளோ பெரிய வளர்ச்சியை எட்டணும்னு. அது எந்த சூழ்நிலையில் எட்டினோம்னா மிகப்பெரிய பட்டியல் இருக்குது. எந்தெந்த துறையில் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை மோசடி பண்ணாங்க, புறக்கணிப்பு செஞ்சாங்க. இன்னும் சொல்ல போனால் மற்ற மாநிலங்களுக்கு நிதியை எப்படி வாரி வழங்கினாங்க. இவங்க நிதியை வாரி வழங்கிய எந்த மாநிலமும் தமிழ்நாட்டு வளர்ச்சியில் பாதியை கூட எட்டலை. ஆனால் இவ்வளவு துரோகங்களுக்கு பின்னாடியும் தமிழ்நாடு வளர்ந்துருக்குன்னா, தமிழ்நாட்டுக்கு ஸ்ட்ராங்கான பேஸ் இருக்கு, கடந்த காலத்திலேயே வலுவான அடித்தளம் இருக்கு. தமிழ்நாடு வளர்றதுல அதிசயம் ஒன்றும் இல்லை. தமிழ்நாடு ஆக்சுவலா இதோட வளர்ந்துருக்கணும்ன்றத அவர் சொல்றாரு. அவர் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல இல்ல நான் என்ன சார், ஒரு நிமிஷம் சார், அவர் மத்திய அரசை பத்தி பேசும்போது எல்லாத்துக்கும் தடுக்கி விழுந்தா கோர்ட்டுக்கு போற, நீங்க ஏன் போகலீங்க கோர்ட்டுக்கு? நான் என்ன சொல்றேன், கோர்ட்டுக்கு போய் நீங்க வாங்க வேண்டியது. எப்படி அந்த சொல்லாட்சியை நீங்க அங்கீகரிக்கிறீங்க? மத்திய அரசை நோக்கி மோசடி துரோகம் பேசலாமா? சார், ஒரு நிமிஷம் இல்ல, அதோட மோசமான வார்த்தையை பயன்படுத்த நினைக்கிறேன். அதை விட மோசமான வார்த்தையை தான் பயன்படுத்தினதுக்கு நாகரிகம் கருதி இங்க நான் சொல்லிட்டு இருக்கேன் மோசடின்னு. ஒரு நிமிஷம் கேளுங்க. இல்ல இல்ல, பாயிண்ட் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன பிரச்சனைன்னா, எதை எடுத்தாலும் சரி, ஒரு மெட்ரோ ரயில் திட்டமா ஏமாத்து, இன்னைக்கு எத்தனை ஸ்டேட்ல ரயில்வே திட்டத்துக்கு நேற்று அமைச்சரவையில் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. மதுரைக்கோ கோவைக்கோ மெட்ரோவுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதோட மக்கள் தொகை குறைவாக உள்ள ஸ்டேட்டுக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறாங்க. எந்த அடிப்படையில் கொடுக்குறாங்க? விமான நிலையம், ஹோசூரில் விமான நிலையம் வர்றதுக்கு ஏன் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க? அதே சமயத்தில் பெங்களூரில் பக்கத்தில் இருக்க இடங்களில் விமான நிலையம் வருது. அப்போது ஒவ்வொன்றிலையும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஏன் சார் நீங்கள் டபுள் என்ஜினை வச்சுக்கிட்டு, அந்த டப்பா என்ஜினை வச்சுக்கிட்டு நீங்கள் மாநிலத்திலே இருக்கீங்க, ஒன்றியத்தில் இருக்கீங்க, எந்த வளர்ச்சியும் இல்லை. ஆனால் இங்கே இத்தனை துரோகத்தையும் தாண்டி வளருதுன்னா எங்களுக்கு ஒரு பாலிசி இருக்குது. அனைவருக்குமான வளர்ச்சிங்கிற பாலிசி எங்களுக்கு இருக்கிறதுனால நாங்கள் இவ்வளவு துரோகங்களையும் இவ்வளவு மோசடிகளையும் கடந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இதுக்கு முழுக்க முழுக்க இந்த முதலமைச்சரும் இந்த மாநில அரசு பின்பற்றக்கூடிய கொள்கைகள் தான் காரணம். அக்னி, தேர்தல் அறிவிப்புகளை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டு வர்றாங்க. முதலமைச்சர் அதை விமர்சனம் பண்ணுறார். 5000 ரூபா நாங்கள் கொடுத்தது பயங்கர ஹிட் ஆகிடுச்சு, அதை அந்த பாப்புலாரிட்டியை பார்த்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் என்னென்னலாம் சொல்ல முடியுமோ அத்தனையும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாங்க. அது மக்களிடம் எடுபடாது அப்படின்ற கோணத்தை எப்படி பார்க்குறீங்க? வளர்ச்சியை முன் வச்சு பிஜேபியை முதலமைச்சர் விமர்சிக்கிறதும், அதுக்கு பிஜேபியில் திரு ஸ்ரீகாந்த் முன் வச்ச பதிலையும் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 5000 ரூபா கொடுத்தா அது நன்கொடை. ஆனால் அதிமுக 5 ஆண்டுகளுக்கு ஒரே ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பதாக சொன்னால் அது எடுபடாது. சரி, ரைட், ஓகே. இப்போ நான் கேட்பது, வளர்ச்சி அப்படின்னா தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் வந்ததற்கு பிறகு போட்டி போட்டுக்கொண்டு வளர்ச்சியை எட்டியிருக்கிறோம். ஆனால் இப்போ நம்ம எதை வளர்ச்சின்னு பார்க்குறதுன்னு தான் எனக்கு தெரியல. 70 ஆண்டுகளில் எத்தனையோ முதலமைச்சர், ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியிலிருந்து குமாரசாமி ராஜாவிலிருந்து பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், எத்தனையோ முதலமைச்சர் எல்லாரும் சேர்ந்து கடன் வாங்கினது 4.5 லட்சம் கோடி 70 வருஷத்துல. ஆனால் 5 ஆண்டு காலத்துல திமுக ஆட்சி, திராவிட மாடல் அரசாங்கம் வாங்கிய கடன் 5.5 லட்சம் கோடி.
நாங்க என்ன கேட்கிறோம், அந்த 5.5 லட்சம் கோடியில மூலதன செலவு எவ்வளவு என்பதை மக்களுக்கு சொன்னால் எது வளர்ச்சி அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். நான் கேட்கிறேன் சார், 3 லட்சம் ரூபாய் மாநிலத்தினுடைய வருவாய், 3 லட்சம் கோடி ரூபாய், அதுல 25% மத்திய அரசு வழங்குகிறது, மீதம் இருக்கக்கூடிய 25% மதுவிலிருந்து வருகிறது. நான் கேட்கிறேன், அந்த மதுவிலிருந்து வரக்கூடிய ரைட், ஓகே, சரி, அதெல்லாம் வேண்டாம், தெரியும். வேற ரிசோர்சஸ் இருக்கு. மது வந்து சின்ன நம்ம ஜிடிபில மதுல வந்து வரக்கூடிய தொகை வந்து சிறுசு. அததான் கேட்கிறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க கணக்குல எடுக்க மாட்டீங்களா? ஜிஎஸ்டிபி இருக்கு இல்லையா, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதையும் வரியையும் தனி மனிதனுடைய உழைப்பையும் அரசாங்கம் கணக்கிட்டு தானே அதுவும் ஒரு கணக்கு கொண்டு வருது. சரி, இது 5 வருஷத்துல வளரலன்றீங்களா சார்? இத்தனை வருஷத்துல வளர்ந்திருக்குது. ஆனால் 70 ஆண்டுகள்ல வளர்ந்த வளர்ச்சி வாங்கிய கடனை விட அவங்க எவ்வளவு 70 வருஷமா என்ன வாங்கினாங்களோ அதை 5 வருஷத்துல வாங்கியிருக்காங்களே. எதன் மூலம் இந்த மூலதன செலவு எங்க போட்டீங்கன்னா கேள்வி ஒண்ணு. அடுத்து நான் கேட்கிறேன் சார், உங்க தாத்தா காலத்துல 1000 ரூபாயில கடன் வாங்கி, உங்க தாத்தா காலத்துல 1000 ரூபாய் கடன் வாங்கி 500 ரூபாயில கூட வீடு கட்டி இருக்க முடியும். இப்ப இன்னைக்கு நீங்க வந்து 1 கோடி ரூபாய் கடன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு திருப்பி செலுத்துற சக்தி இருக்கா, உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு அது கட்டுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கான்றது பாயிண்டா, அவ்வளவு தூரம் உங்க எக்கானமி வளர்ந்துருக்கான்றது பாயிண்டா, இல்ல அன்னைக்கு அவ்வளவு இருந்தது இன்னைக்கு எவ்வளவு இருக்குன்னு பேசுறது பாயிண்டா? இப்ப சமகாலத்துல யூனியன் கவர்மெண்ட் எவ்வளவு லோன் வாங்குறாங்க, எக்ஸ்டர்னல் டெட் எவ்வளவு இருக்கு? அது நம்ம யூனியன் கவர்மெண்ட பத்தி இல்ல அவங்களோட வாங்குறது இல்லையா? இல்ல அவங்க வாங்குறாங்க, அது தப்புன்னா அப்ப இதுவும் தப்பு தானே? தப்பு. 70,000 கோடி கடன் வாங்கி வட்டி கட்டுறோம் சார் ஒரு ஆண்டுக்கு. சரி, நான் இப்ப கேக்குறேன் சார், வளர்ச்சின்னு சொல்றோம்ல சார், 2020 அதான் சொல்ல வரேன். மனுஷபுத்திரன் சார் கேட்பாருன்னு தெரியும், பாலிடிக்ஸ் வந்துரும். நான் என்ன கேக்குறேன்னா அதுல திமுக ஆட்சி விட்டு போகிற போது ஏறத்தாழ 1 லட்சம் கோடி, உடனே அடுத்து கேட்பீங்க. நான் என்ன கேக்குறேன்னா சார், 2021ல அதிமுக ஆட்சி விட்டு போகிற போது மெட்ரோ ரயில் என்ன விதமான பயன்பாட்டுக்கு வந்துச்சோ அதே தானே சார் இன்ன வரைக்கும் இருக்குது. இந்த 5 ஆண்டு காலத்துல 1 கிலோமீட்டராவது நீங்க ஓட விட்டீங்களா சார்? 2வது கட்டம், 3வது கட்டம். நீங்க சமகாலத்துல மெட்ரோ ரயிலுக்கு 2ஆம் கட்டத்துக்கு ஒரு நாளா நடுவுல வந்து முதல்ல திரு அமித்ஷா அவர்கள் அடிக்கல் நாட்டினார், யூனியன் பட்ஜெட்ல அறிவிச்சாங்க. பிற்பாடு யூனியன் பட்ஜெட் என்ன சொன்னாங்க, இது ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்ட்னு தங்களுடைய பொறுப்பை தட்டி கழிச்சாங்க. பிறகு மீண்டும் தமிழ்நாட்டில இருந்து இல்ல நீங்க அப்படி சொல்லக்கூடாது, ஜாயிண்ட் ப்ராஜெக்ட் தான், நீங்க உங்களுடைய பங்கை கொடுங்கன்னு உரிமை குரல் வந்தது. பிறகு அவங்க ஒப்புக்கொண்டு கொடுத்தாங்க. 63,000 கோடி. இந்த இடைக்காலத்தில் இந்த 5 ஆண்டுகளில் ஒரு நாளாவது பணம் இல்லைன்னு மெட்ரோ வேலையை தமிழ்நாடு அரசு நிறுத்திச்சா? போன பட்ஜெட்ல எது நம்ம நிதியமைச்சர் சொன்னாரு, 12,000 கோடி செலவு பண்ணிருக்கோம், யூனியன் கவர்மெண்ட் தர்றதுக்கு முன்னாடியே நாங்க பண்ணிருக்கோம் சொல்றாரு. அதான் சார், மாநில அரசு தங்கள் வருவாயிலிருந்து அதை நாங்க நிறுத்தலன்னு சொல்றீங்க, ஆனா 1 கிலோமீட்டருக்காவது ட்ரெயின் ஓட விட்டீங்களான்னு தான் நான் கேட்கிறேன். புரியல சார், பிரைம் மினிஸ்டர் வந்து பச்சை கொடி காட்டினா தானே சார் ஓடும். இந்த சண்டையை காட்டிய 5 ஆண்டு காலத்துல நாம மெட்ரோ ரயில 2ஆம் கட்டத்தை அப்படி வச்சிருக்கிறோம். அப்படியெல்லாம் வைக்கல, அப்படியெல்லாம் வைக்கல. யார் சொன்னா? அப்படித்தானே வேலை உங்க கண்ணு முன்னாடி வேலை நடந்திருக்கா இல்லையா, இல்ல ஓடி இருக்கா இல்லையான்னு தான் கேள்வி. ஓடல இல்ல, எனக்கு புரியல நீங்க சொல்றது. இப்ப திட்டம் நிறுத்தப்பட்டதா, திட்டத்துல தொய்வு இருக்கா? தொய்வே இல்லையே, ப்ராஜெக்ட் அது டெட்லைன் படி தானே கரெக்டா போயிட்டு இருக்காங்க. திட்டம் தொடங்கப்பட்டதா இல்லையா அந்த 5 ஆண்டு காலத்துல? அப்புறம் என்ன வளர்ச்சி? இந்த மார்ச் மாசம் தொடங்க போறாங்க சார், நீங்க தான் பேப்பர்ல டெய்லி படிக்கிறீங்களா? அதுக்குள்ள தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் தேதி தொடங்கினா வராதா? நான் இப்ப கேட்பது அடுத்தது வரேன் சார். நாம ஓஎம்ஆரையும் இசிஆரையும் இணைப்பதற்கு 6 லேன், அதுல நம்ம 335 மீட்டருக்கு 204 கோடி. ஆனால் மெட்ரோ ரயிலுக்கு 100 அடிக்கு கீழே போய் மண்ணு தோண்டி மெட்ரோ ரயில் 1 கிலோமீட்டருக்கே 500 கோடி தான் சார். சரி மோசஸ் சார், முதல்ல பாஜக சார்ந்தவர் என்ன சொன்னார்னா, இந்தியா முழுவதும் நாங்கள் வந்து இணக்கமாகத்தான் வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னார். அசாமுடைய பிஜேபியுடைய அஃபிஷியல் பேஜில் அசாமுடைய சிஎம் இஸ்லாமியர்களை பார்த்து வந்து துப்பாக்கி வச்சு சுடுவது போல ஒரு வீடியோவை பதிவிடுறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு வெறுப்பு அரசியல். கர்நாடகாவில் ஒரு ஆர்எஸ்எஸ் பேரணி போகிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய அதில் கலந்துக்கிட்ட ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவங்க, சன் பரிவார் அமைப்பை சார்ந்தவங்க இஸ்லாமியர்களுடைய அந்த மசூதியை பார்த்து வில் எய்வது போல வந்து ஆக்ஷன் செய்கை காட்டுறாங்க. டெல்லி மெட்ரோவில்
இஸ்லாமியர்கள் அமைதியாக பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு கும்பல் ஐ லவ் யூ மோடின்னு சொல்லிட்டு பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லிட்டு அவங்கள இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்லோகனை சொல்கிறாங்க. அப்போது இது எல்லாமே வந்து வெறுப்பு அரசியலுக்குள்ளே வராதா? நீங்கள் பீகாரில் பாருங்கள் இருக்கக்கூடிய கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா வந்து இறைச்சி கடைகளையும் வந்து திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிஓ போட்டு அதை ஸ்டாப் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் உத்தரப்பிரதேசில் பசு பாதுகாப்புக்காக மட்டுமே 2000 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்குறாங்க. இது அப்படியே கம்ப்ளீட்டாக முரண்படுற மாதிரி என்னன்னா, இவங்க அதே அலைனான்ற ஒரு பீஃப் எக்ஸ்போர்ட் கம்பெனி கிட்ட போயிட்டு கிட்டத்தட்ட வந்து 30 கோடி ரூபாய் வந்து நன்கொடையாக பெறுறாங்க. எவ்வளோ பெரிய முரண்பாடு பாருங்க. இப்போ இந்தியா முழுவதுமே பிஜேபி ரூலிங் ஸ்டேட்டில் வெறுப்பரசியல் மட்டும்தான் அவங்க வச்சு வந்து அதை மட்டும் தான் மூலதனமாக வச்சு அரசியலில் அவங்க காய்களை நகர்த்துறாங்களே தாண்டி தமிழ்நாடு அது அப்படி கிடையாது. சரி, தமிழ்நாட்டு அரசியல் இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதை பேசுகிறோம். இப்போ பிஜேபி எதிர்ப்பணி அப்படின்னு வர்றப்ப பிஜேபியோட பாலிசிஸ், அவங்க அணுகுமுறை, அதில் இருக்கக்கூடிய மாற்று பார்வை விமர்சனத்தை முன் வச்சு தேர்தலை சந்திக்கிறீங்க. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அது எந்த அளவுக்கு பொருத்தப்பாடுடைய? இப்போ அதுதான் தமிழ்நாடு இந்தியாக்குள்ளே தான் இருக்கு. அப்போ நீங்க வந்து வட இந்தியாலாம் எப்படி இருக்கு, அங்க வந்து என்ன விதமான ஒரு வெறுப்பு அரசியலை திட்டமிட்டு இவங்க வந்து ஆர்கனைஸ்டா பண்றாங்க, அங்க இஸ்லாமியர்களுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு அச்சுறுத்தல் செய்யப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதுக்கு ஒரு எக்ஸப்ஷனல் ஸ்டேட்டா தான் வந்து தமிழ்நாடு இருக்கு. அப்போ அதுக்கு காரணம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ற டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ். இப்போ சார் சொன்னார் தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய கடன் சுமையில் இருக்கு அப்படின்னு சொன்னார். இப்போ தமிழ்நாடு எப்படி கடன் டெப்ட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ, இதில் வந்து எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் பிரகாரம், ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி மேனேஜ்மெண்ட் ஆக்ட் பிரகாரம் அவங்க ஒரு சேஃப் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சேஃப் லிமிட் என்னன்னா 28.7%. இந்த 28.7% உள்ளே தான் தமிழ்நாடு இருக்கு. அதாவது தமிழ்நாடுடைய பர்சன்டேஜ் எவ்வளோனா 26.7% சேஃப் லிமிட்ல இருக்கணும். ஆனால் டபுள் இன்ஜின் சர்க்கார் நடத்தக்கூடிய உத்தரப்பிரதேசத்துக்கு இவங்க மொத்தமாக உத்தரப்பிரதேசத்துடைய அந்த ஸ்டேட் ரெவன்யூ இருக்குல்ல, யூனியன் கவர்மெண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷன் மட்டும் மொத்தமாக 48% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷன், மீதி கிட்டத்தட்ட 52% கான்ட்ரிபியூஷன் யூனியன் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்திருந்தோம் யூபி உடைய டெப்ட் ஜிஎஸ்டிபி ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தோன்னா 30.8% இருக்கு. அதாவது எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற அந்த சேஃப் லிமிட்டை விட யூபி வந்து அதிகமாக தான் வாங்கியிருக்காங்க. ஒரு மாநில அரசு தான் விரும்பினபடிலாம் கடன் வாங்க முடியாது, அதற்கு ஒன்றிய அரசு ஒரு வரம்பு வச்சிருக்காங்க. உங்களுக்கு இது இருக்குன்னா அதுக்கு எதிராக கேரளா கூட நீங்க வைக்கிற வரம்பு தவறுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் கூட போறாங்க. அடுத்த பாயிண்ட் வரும். அதுக்கு இவங்க எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் மட்டும் கிடையாது, ஃபைனான்ஸ் கமிஷனும் அதுக்கு ஒரு லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உட்பட்டு தான் தமிழ்நாடு வந்து செயல்பட்டு இருக்கு. ஸோ அப்போ நம்ம வந்து டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ்ல நம்ம கவனம் செலுத்துறோம். அதனுடைய விளைவாக தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிக பிஹெச்டி படிக்கக்கூடிய வந்து பெண்கள் எந்த மாநிலத்தில் இருக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. பிஹெச்டி ஒர்க்கிங் உமன் செக்டார் யார் பெண்கள் எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்கிறாங்கன்னு பார்த்தா தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் வந்து முன்னேறிய மாநிலமாக இருக்கு. தமிழ்நாட்டில் தான் வந்து இந்த எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதிக மெடிக்கல் காலேஜஸ், அதிக தரம் சார்ந்த வந்து யூனிவர்சிட்டிஸ் இருக்கக்கூடிய மாநிலம் எதுனா தமிழ்நாடு தான். இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டும் தமிழ்நாடு தான். அப்போ நம்மளுக்கு வந்து நம்மளுடைய எக்கனாமிக் வந்து growth ரேட் வந்து டபுள் டிஜிட்ல இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு உட்பட்டு தான் நம்மளுடைய கடன் விஷயங்களும் இருக்கு. ஸோ அப்போ இந்த தமிழ்நாட்டுடைய இந்த வளர்ச்சிக்கு எது மூலதனமாக இருக்குன்னா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய அந்த டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ். பிஜேபி வந்து வட இந்தியா முழுவதும் பின்தங்கி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய சோசியல் இன்ஜினியரிங் முழுக்க வெறுப்பரசியல மூலதனமாக வச்சு தான் அவங்க அரசியல் செய்கிறாங்க. ஸோ அதுக்கு தமிழ்நாடு எக்ஸப்ஷனலாக இருக்குல்ல, இதுதான் நம்மளுடைய பெருமை. ஸோ இதை தான் நம்ம முன்ன நிறுத்தி நம்ம தேர்தலை சந்திக்கிறோம். இப்போ தமிழ்நாட்டை விட ஒரு வளர்ந்த மாநிலம் பிஜேபி ஆளக்கூடிய டபுள் இன்ஜின் சர்க்கார் செக்டாரை நீங்க சொல்லுங்க. நீங்க கொடுத்த யூனியன் கவர்மெண்ட் டேட்டாவை மேற்கோள் காட்டியே சொல்லுங்க. பாருங்க தமிழ்நாடை விட டபுள் இன்ஜின் சர்க்கார் நடக்கக்கூடிய குஜராத்தோ உத்தரப்பிரதேஷோ பீகாரோ இதெல்லாம் வந்து வளர்ந்துருக்குது பாருங்கன்னு சொல்லி நீங்க ஒரு டேட்டாவோட சொல்லுங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்படி ஒரு எந்த டேட்டாவும் இவங்க கிட்ட கிடையாது. அப்போ இதுக்கான தமிழ்நாட்டுக்கு இவங்க ஒதுக்கக்கூடிய அந்த நிதி இருக்குல்ல, அது முழுக்க வந்து தமிழ்நாட்டுக்கு நியாயப்படி கிடைக்கக்கூடிய நிதியை அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ 16th ஃபைனான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் இப்போ வெளியே வந்திருக்குது. அதில் தமிழ்நாட்டு நம்ம வந்து 50% நம்மளுடைய ஷேர் வந்து அவங்க அலகேட் பண்ணி கொடுக்கணும். 41% தான் கொடுப்பாங்க ஸ்டேட்டுக்கு, நம்ம 50% கொடுக்கணும்னு சொல்லி கேட்டோம், அது நிராகரிக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்மளுடைய ஜிஎஸ்டிபி கான்ட்ரிபியூஷனுக்கு ஏற்றது போல நம்மளுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும். அதன் பிரகாரம் நம்மளுக்கு கிடைக்கும்னு பார்த்தோம்னா நம்ம எதிர்பார்த்தோம், அது பிரகாரம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அவங்க அதில் ஒரு ஸ்கொயர் ரூட் மெத்தட்னு ஒன்று கொண்டு வந்து அதையும் காலி பண்ணிட்டாங்க. இந்தியாவில் அதிக ஜிஎஸ்டிபி கான்ட்ரிபியூஷன் கொடுக்கக்கூடிய ஸ்டேட் தமிழ்நாடு. ஆனால் அதன் அடிப்படையில் நம்மளுக்கு அதிக கிடைக்கும்னு பார்த்தா ஸ்கொயர் ரூட் மெத்தட்னு ஒன்று உள்ள கொண்டு வந்து அதையும் காலி பண்ணிட்டாங்க. இதனால தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட இழப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 27,822 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. அப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு பக்கம் நிதி கொடுக்காம
வந்து நம்மளுக்கான கல்வி நிதி, நம்மளுக்கான பேரிடர் நிதி, இது எதையுமே கொடுக்காம நம்மள ஒரு பக்கம் தொடர்ந்து வஞ்சிக்கக்கூடிய ஒரு செயலை செய்றாங்க. நம்ம இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை பயன்படுத்தி நம்ம இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கோம். ஓகே. அப்போ இதை நீங்க மறுக்கிறீங்கன்னா நீங்க டேட்டாவோட ஃபேக்சுவலா மறுங்க, உங்களுக்கு உரிமை இருக்கு, நான் ஏத்துக்கிறேன். ஆனா அப்படி ஒரு டேட்டா உங்ககிட்ட கிடையாது. ஸ்ரீகாந்த் குறுக்கிட்டீங்க. குறுக்கிடல, அதாவது அவர் டேட்டாங்கிறாரே தவிர எந்த டேட்டாவை பேஸ் பண்ணி பேசுகிறாங்கிறதே கிடையாது. தமிழ்நாடு தான் இந்தியாவிலே முதல் மாநிலமாக இருக்கான், மற்ற மாநிலமாக முன்னேற்றமே இல்லையா? எந்த மாநிலம் இருக்குன்னு ஒரு சொல்லுங்க. நிமிஷங்க, நீங்கள் பேசுன முழுமையாக நான் கேட்டேன். அத்தனை அபத்தமாக நீங்கள் சொன்ன அத்தனை செய்தியும் பொறுமையாக கேட்டுட்டு இருந்தேன். நான் சொல்றதுல நீங்க நீங்க இருக்குதுன்னா ஆதாரத்தோட கேட்டுட்டு மறுங்க சார். அப்புறமா இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஐயோ, நான் இப்ப சொன்னது நான் பொய் மறுக்க தான். தானே வந்திருக்கேன். அந்த பொய்ய மறுக்க நீங்க தானே ஆதாரத்தோட வந்திருக்கேன். நீங்க தான் நல்லா மறுங்க. போய் பேசுறீங்களே, முதல்ல நீங்க தெளிவாய்க்கோங்க. சார் நான் பொய் முதல்ல சொல்றேன்னு நீங்க வச்சுக்கோங்க, அது ஆதாரத்தோட மறுங்க. ஆதாரத்தோட மறுக்கிறது தானே பேச தொடங்கணும். ஏன் குறுக்கால பதட்டப்படுறீங்க? முதல்ல நீங்க தெளிவா இருங்க. நீங்க விடுதலை திமுக சிறுத்தைகள் நாங்க எங்கேயும் பதட்டப்பட மாட்டோம். நீங்க சொம்பு தூக்க வேண்டியது விடுதலை அவசியம் சிறுத்தைகள் தான். நாங்க எங்கேயும் பதட்டப்பட மாட்டோம். அதுக்காக நீங்க சொம்பு தூக்க ஃபேக்சுவலா வேண்டியது பேசுறவங்க, அவசியம் தான். ஃபிக்ஷனா கற்பனைக்கு ஏத்த மாதிரி முதல்ல பேசுறவங்க நீங்க தான் பாஜக தெளிவான ஒரு சார்ந்தவங்க. முடிவில் இருங்க. நீங்க யாருங்கிற முடிவில் இருங்க. உங்க கட்சியில நீங்க என்ன கொள்கை, நீங்க என்ன நீங்க மத்தவங்க வந்தோன்னு advice பண்ற தலித்துகள் எல்லாம் படிக்க வந்தாங்க. சொல்லுங்க நீங்க சார். ரத்தமலை மத்தவங்க சீனிவாசனும், மத்தவங்க அயோத்திதாச பண்டிதரும் நீங்க வந்தோன்னு தான் படிச்சாங்களா? நீங்க வந்தோன்னு தான் படிச்சாங்களா? ரத்தமலை சீனிவாசனும் மத்தவங்க எல்லாம் யாரும் PhD சொல்லுங்க. சார், ஒரு தகுதி நிமிஷம் உங்களுக்கு நீங்க கிடையாது. சொல்லுங்க. நீங்க சேர்ந்து மத்தவங்களுக்கு சேர்ந்து analysis முடிக்கிறீங்க. பண்ண வேண்டிய தகுதி உங்களுக்கு நான் கிடையாது. அவருக்கு பாயிண்ட பதில் சொல்லுங்க சார். சொல்றேன். சார் நான் பேசுறது அவருக்கு தப்பு பதில் தான். ஜட்ஜ் பண்ண வேண்டாம். பாயிண்ட சொல்லுங்க. உங்களுக்கு நான் பதில் வேணா பேசுறது பதில் தப்பு. சொல்லுங்க. பாயிண்ட நீங்க சொல்லுங்க. யார் சார் பாயிண்ட மத்தவங்க சொல்லுங்க. ஜட்ஜ் பண்றதுக்கு? அவர் நீங்க யாரு யாரு? குறுக்கால பேசுறது? நீங்க யார் அவர் சார்? வேலையை நீங்க பார்க்க சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க தமிழ்நாட்டை பத்தி? கேட்டதுக்கு நான் நீங்க எனக்கு என்ன தெரியும் தமிழ்நாடு? மோடி எனக்கு நாலு தெரியும். சொம்படிச்சிட்டு உங்களுக்கு என்ன தெரியும்? மத்தவங்க சொம்படிக்கிறீங்க. உங்களை மாதிரி ஏமாத்துறதுக்கு மோடியோட வரல. பொய்யெல்லாம் வந்து நாலு உங்களை மாதிரி சொல்றீங்க. உங்களை மாதிரி நாங்க வந்து நீங்க இங்க சொம்படிச்சிட்டு அரசியலுக்காக இருக்கீங்க. மக்களுக்காக மத்தவங்க சொம்படிக்கிறீங்க பேசுறோம். பேசுறீங்களா? உங்களை மாதிரி வந்து நீங்க பேசல. யாருக்கு ஓகே, சொம்படிச்சிட்டு ஓகே. இருக்கீங்க? சார், ஒரு யாருக்கு நிமிஷம் சார், தெரியாதா? என் கருத்தை சொல்ல அனுமதிங்க. உங்களுக்கு நீங்க கருத்து எல்லாம் இருந்தா அமைதியா இருக்க சொல்லுங்க. சொல்லுங்க. அவதூறு பண்றத ஸ்டாப் பண்ணுங்க முதல்ல. ஆமா, நீங்க நிறுத்துங்க. என்ன ஆமா, புதுசா வந்து ஒரு நீங்க கருத்து எதுக்காக சொல்றாங்க. பேசுறீங்கன்னு தெரியும். பாயிண்டடா ஒரு கொஸ்டின் கேட்கிறார். தமிழ்நாட்டை விட வளர்ந்த பிஜேபி மாநிலம் ஒன்னு இருந்தா சார், சொல்லுங்க. நான் சொன்ன புள்ளி விவரத்துல சார், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட்ல நம்ம எத்தனாவது இடம் இன்னைக்கு? அவர் சொல்லுங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட்ல நம்ம எத்தனாவது இடம்? நீங்க சொல்றீங்களா 11,32 கோடிக்கு நீங்க வந்திருக்குன்றது சொல்றீங்களா? அது உண்மையா? உண்மை. வந்திருந்தா நம்ம எங்க இருந்திருப்போம்? உண்மை. நம்ம எங்க இருந்திருப்போம்? முதல் மாநிலமா மோடி இருந்திருப்போம். 10வது இந்தியாவுக்கு மாநிலமா கொண்டு வந்த இருக்கீங்க. முதலீடுகள்லாம் உண்மையா? ஃபாரின் டைரக்ட் பச்சை போய். இன்வெஸ்ட்மென்ட்ல மோடி இந்தியாவுல இந்தியாவுக்கு கொண்டு வந்த முதலீடுகள் சார், அவ்வளவு ஏன் பச்சை சார் போய். கூட கத்துறாரு? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஏன் சார் கூட அதுக்கு ஏதாவது ஆதாரம் கத்துறாரு? இருக்கா? பச்சை போயின்னு சொல்றேன். அவருக்கு பேமெண்ட் மோடி வந்துரும் சார். இந்தியாவுக்கு அமைதியா கொண்டு வந்த இருக்கு எல்லா சொல்லுங்க. முதலீடுகளும் சார், அமைதியா இருக்கு. இதெல்லாம் என்ன அவருக்கு பேச்சு? பேமெண்ட் வரும். இதெல்லாம் என்ன பேச்சு? என்ன வார்த்தை? இதெல்லாம் என்ன வாதம்? உங்களோட சக பேனலிஸ்ட் ஒரு செகண்ட். நீங்க உங்க அவருடைய தரப்புக்கு அப்படித்தான் பேசுறாரு. தலைவர் சாமி உங்களுக்கு ஆச்சரியப்பட ஏத்துக்கிறாரு. ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு வருது அவருடைய சொல்லுங்க. கேவலம் தலைவர் உங்களுக்கு தலைவர் எவ்வளவு வருது வராரா சொல்லுங்க. இல்லையா? உங்களுக்கு உங்க எவ்வளவு தலைவர் வருது மாட்டி சொல்லுங்க. இருக்கிறாரா இல்லையா? உங்களுக்கு என்ன பேமெண்ட் வந்திருக்குன்னு கேக்குறாரு. அப்படின்னு இல்ல, சொல்லுங்க. ஒரு செகண்ட் டிபேட்ல ஒரு நிமிஷம் அவதூறு பேசுறாரு. ஒரு செகண்ட் நானும் சார். பேசுவேன் இது 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 சார், என்ன பேச விடாம ஏன் கத்துறீங்க? இல்ல இதுக்கு சார், நீங்க வந்திருக்காரா? என்ன சார் கத்திட்டு இருக்கீங்க? சார், நீங்க என்ன நான் சொல்றீங்க? தரவு கேக்குறீங்க. தரவு ஒரு சொல்றேன். செகண்ட் ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் நீங்க ஒரு செகண்ட் 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 குரலை உயர்த்தாதீங்க. குரலை உயர்த்தாதீங்க. ஒரு செகண்ட் சொல்ல சொல்லுங்க. நீங்க அரசியல் பேசுங்க, தவறு இல்ல. சார், அரசியல் பேச விட மாட்டேங்கிறீங்களே. ஒரு செகண்ட் ஃபாரின் ஒரு செகண்ட் இந்தியாவோட நிலை ஒரு என்ன? செகண்ட் அமைதியா இருங்க. சொல்லுங்க. நீங்க ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிறீங்க. அது அதிமுக நீங்க சொம்பு தூக்குறீங்கன்னு அர்த்தமா? அதிமுக உங்களுக்கு சொம்பு தூக்குன்னு அர்த்தம். ஒரு செகண்ட். அவங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, நீங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஒரு செகண்ட். ஒரு செகண்ட் நான் பேசுறதுக்கு பிறகு பேசுங்க. சார், நான் பேச பேசுறதுக்கு விடுறது பிறகு என்ன? பேசுங்க சார். பேச விடாம குறுக்கால பேசுறீங்க. ஒரு செகண்ட் சார். ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் ஸ்ரீகாந்த், ஒரு நிமிஷம். நீங்க ஒரு வியூ பாயிண்ட பேசுறீங்க, அவங்க ஒரு வியூ பாயிண்ட் பேசுறாங்க. மாற்று கருத்து சரி, தான் நான் சொல்லுங்க. குறுக்கால பேசுனேனா? பேமெண்ட் பேர் வந்துருந்தா என்ன பேசுறப்ப சார் நான் குறுக்கால பேசுனேனா? இல்ல பேமெண்ட் நீங்க வந்துருந்தது என்ன பார்த்துட்டே விவாதமா? இருந்தீங்க. அது நீங்க விவாதமா? என்ன பார்த்துட்டே இருந்தீங்க. நான் உங்களை சார், கேட்கிறேன். நான் கேக்குறது உண்மை சார். உங்களுக்கு பேமெண்ட் வருதா? சார், நான் பேசுறப்ப உங்களுக்கு பேமெண்ட் வருதான்னு அவங்க கேட்டா அது நியாயமா? நான் அரசியல் கட்சியில இருந்து வந்திருக்கேன் சார். அவர் என்ன இதுல வீதியில இருந்து வர்றாரு? வரல. இல்ல, அது ரெண்டு அரசியல் கட்சி இல்லையா? இப்ப திமுக சார், ஒரு செகண்ட். இல்லங்க, அவர் டிஎம்கே ஓட அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன், அவர் விசிகே ஓட அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன். அவங்க என்ன தெருவுல வர்றாங்களா? ஆமா, ஒரு நிமிஷம் என் கேள்விக்கு சொல்லுங்க. அவங்க ரெண்டு பேர் இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிபேட்டோட தரத்தை இறக்காதீங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க. நெறியாளர் டிபேட் எப்படி நடத்தணும்ன்றது எனக்கு சொல்லி தராதீங்க. நானே எல்லாத்துக்கும் இதெல்லாம் சொல்லி வந்திருக்கேன். கொடுப்பாரு. இதே எல்லாத்துக்கும் professor சொல்லி நானும் கொடுப்பாரு. வந்திருக்கேன். எனக்கு தெரியும். உங்களுக்கு ஆனா, பேமெண்ட் வந்துருது நான் பேச்சா? குறுக்கால நான் பேசுறேன். நான் அவங்க பேசும்போது இல்ல ஒரு சார். சொல் சொன்னேனா? இல்ல சார், ஏன் நான் பேசும்போது ரெண்டு பேரும் பாயறாங்க? நீங்க குறுக்கிடுறதே இல்லையா?
எங்க நீங்க தடுக்க- குறுக்கிட்டதே இல்லையா? குறுக்கிட்டதே இல்லையா? மத்தெல்லாம் நான் இன்னைக்கு நான் குறுக்க குறுக்கால வந்தாலும் ஒரு stop பேசுறேன். இல்ல, நான் தடுக்கிறேன். நான் பேசல, ஆனா, நான் குறுக்க வந்தாலும் stop பேசுறப்ப நான் பண்ணேன். குறுக்கால சொம்பு பேசுறேன். தூக்குறது பேமெண்ட் சார், வந்துருச்சான்றது ஆமா, அரசியல் விவாதமா? ஆமா, அவங்க எனக்கு புரியல. பேசுன எத்தனை நீங்க கவனிச்சீங்க? மோசடிங்கிறீங்க, நீங்க திருட்டு ஏமாத்துன்னு சொன்னீங்க, அதெல்லாம் அவர் மோசடி, சொல்றாங்க. நீங்க ஏமாத்துன்னு சொன்னீங்க. திமுக அரசு ஏமாத்துது சார், மக்களை வஞ்சிக்குது ஏன் சார், சார். ஏமாத்துன்னு திமுக சொல்றீங்க? அரசு போலியான வாக்குறுதி கொடுக்குது சார். சார், ஏமாத்துன்றது திமுக அரசு parliamentary- பொய் சொல்லுது சார், ஒரு நிமிஷம் சார். Direct investmentல ஏமாத்துறீங்க சார். ஓகே சார், 10வது ஏமாத்துறது இடத்துல இருந்து முதலிடம் பொய் சொல்றீங்க சார். ஓகே, ஏமாத்துறது வந்து பார்லிமெண்டரி, மோசடின்னு சொல்றது அன்பார்லிமெண்டரி. ஆமாங்க. ஓகே. நீங்க சொன்னதுனால நான் பதில் சொல்றேன். முதல்ல ஒரே ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு உதாரணம், அதுதான் பார்க்க முடியும். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க சொல்றீங்க எத்தனையோ கோடி வந்திருக்குன்னு, ஆனா நீங்க சொன்ன கம்பெனிகள்ல ஏகப்பட்ட கம்பெனி வரலையே. டாடா பவர் 70,800 கோடி வந்துச்சா? ஏசிஎம் கிளீன் டெக் வந்திருக்கா? அதானி வந்திருக்கா? அதுக்கப்புறம் பெட்ரோன்ஸ் வந்திருக்கா? சிங்கப்பூர் ஐசிஎஸ்எஸ் வந்திருக்கு. பாருங்க, ஆரம்பிச்சாரு. பதட்டப்படுறாரு பாத்தீங்களா? உண்மையை சொல்லுங்க. டேட்டா கேக்குறீங்க, டேட்டா தந்தா கூவுறீங்க, டேட்டா தந்தா கூவுறாங்க, ஒரு டேட்டா தந்தா கூவுறாங்க. நீங்க அனுமதிக்கிறீங்களா? ஒரு செகண்ட் மோசஸ் குறுக்கிட்டீங்க. நான் டேட்டா பேசுறேன், ஓகே. கூவுறாங்க. டேட்டா தரேன் சார். டேட்டா அமைச்சரும் பேசுறேன். தொழில்துறை அமைச்சரும் ஏன் சொல்றது? டேட்டா நான் தரேன். தொழில்துறை அமைச்சர் பிட்டு இவர் சொல்ற போடுறாரு. எல்லா இன்வெஸ்ட்மென்ட்டுமே இங்க வந்து எத்தனை பாருங்க, ஒரு செகண்ட் மோசஸ். இப்போ இவங்க சொல்லி இருக்கக்கூடிய டேட்டாலாம் உண்மை அப்படின்னா ஒட்டுமொத்தமா ஸ்டேட்டுடைய அந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அந்த இண்டிகேட்டர்ஸ் எனக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் மட்டும் பேசுங்க. என்னங்க 1059 MOU. நான் சொல்றேன், நான் ஒரு சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். தமிழ்நாட்டுடைய தமிழ்நாட்டுடைய MOU மெட்டீரியலைஸ் தமிழ்நாட்டுடைய அதுல வந்து இவங்க போட்டாங்க என்ன 4 பிரச்சனை? லட்சம் பேர் 5 லட்சம் பேருக்கு சார் வேலை கேள்வி வாய்ப்பு என்கிட்ட தராங்க. கேட்டார், கேள்வி என்கிட்ட கேட்டார். கேள்வி உங்கள்ட்ட எங்கிட்ட இவர் தான் கேள்வி சொல்றாரு, கேட்டாரு, நான் பேச கேட்கறது விட்டீங்களா? சொல்ல மாட்டாரா? எங்கிட்ட இவர் தான் கேள்வி சார் கேட்டாரு, பேச வந்து விட்டீங்களா? குறுக்கால தானே வந்தீங்க. சார் இவர் தமிழ்நாட்டுடைய சார், தமிழ்நாட்டுடைய சார், கோகுல் தாஸ் காலனின்னு ஒரு இவர் பேசுற கம்பெனி லட்சணத்தை சார், பாருங்க. 300 கோடிக்கு MOU என்ன போட்டாங்க. பேசுதுங்க நீங்க? கேள்வி 300 கேட்டீங்க, கோடிக்கு நான் MOU பதில் சொல்ல போட்டாங்க. மாட்டேனா? ஆனா MOU தான் 300 கோடி, 4000 பேருக்கு வேலைன்னாங்க. 400 பேருக்கு கூட வேலை கொடுக்கல, 50 கோடி தான் வந்திருக்கு. ஆமா, இவங்க என்ன சொன்னாங்க? மோடி ஆட்சிக்கு வரும்போது மோடி எவ்வளவு ஒரு வேலை வருஷம் ஆச்சு. ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் சார், நான் புள்ளி விவரம் ஒரு செகண்ட் சார், ஒரு நிமிஷம். சார விடுங்க. மோடி ஆட்சிக்கு வரதுக்கு முன்பு இவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் கூட இந்தியாவுக்கு வேலை தேடி இந்தியாவுக்கு வருவாங்கன்னு இவங்க சொன்னாங்க. நடந்ததா? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்களை கையில செயில போட்டு இந்தியாவுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. இங்க மக்களை எப்படி ஏமாத்துறீங்கன்னு பாலஸ்தீன் பேசுங்க. இஸ்ரேல்ல நீங்களும் சார் எங்க உங்க தலைவரும் பாயிண்ட்ங்க BCK தலைவரும் என் பாயிண்ட்க்கு எப்படி பதில் இல்லன்னா ஏமாத்துறீங்கன்னு சொல்லுங்க. பாயிண்ட்க்கு எப்படி பதில் இல்லன்னா ஏமாத்துறீங்கன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்க டைவர்ட் போய் பண்ணுவீங்க. பேசுறீங்க. இது திருப்பி வாத நீங்க போய் பேசுறீங்க. நான் திருப்பி கேட்க வாதம் போறேன், நீங்க பேசுறீங்க. நான் கேட்க கோகுல் தாஸ் காலனில இருக்க மோடி போது அமித்ஷா மாதிரி ஒரு தலைவர் என்ன சொன்னாரா இல்லையா? மோடி அமித்ஷா மாதிரி திருப்பி வாதம் நீங்க பேசுறீங்க. மோடி தெளிவா அமித்ஷா மாதிரி வாங்க. fraud நினைச்சுக்கிட்டீங்களா? தெளிவா வாங்க நீங்க. ஸ்ரீகாந்த், அவ்வளவு fraud வேலை பண்ணிக்கிட்டு இங்க வந்து வேலை யார் fraud? நீங்க சார். ஒட்டுமொத்த fraud fraud ங்க. நீங்க. வேலை fraud. வாய்ப்பு ஒரு ஒரு first fraud. fraud. ஒரு இது fraud. நீங்க தான் fraud. ஒண்ணா number ஒண்ணா fraud. number fraud fraud நீங்க தான். இல்லாத ஒரு fraud நீங்க இங்க தான் fraud உங்க இருக்கு. உங்க fraud உங்க is பேரை sir. சொல்ல கூட ஒண்ணா கூச்சப்படுற number fraud fraud. நீங்க தான். number fraud. fraud ஒரு நிமிஷம் வேற யாரும் கிடையாது. ஒரு நிமிஷம். அதாவது fraud சீட்டிங்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர்தானே சொல்றாரு அந்த நான் வார்த்தையை. சொல்றேன். அவர் நான் சொல்றேன். சொல்றாரு fraud கேட்டீங்க. fraud சீட்டிங்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறதா ஃபோக்கஸ் பண்றது. என்ன சொன்னீங்க? வேலை வாய்ப்பு இந்தியாவில் வந்து நாங்கள் வந்து ஆண்டுக்கு இத்தனை கோடி ரூபாய் 2 கோடி இளைஞர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு சொன்னீங்க. பாலஸ்தீன் இஸ்ரேல்ல போர் நடந்த இடத்துல உத்தரப்பிரதேசத்திலையும் மத்திய பிரதேசத்திலும் பிஜேபி ரூலிங் ஸ்டேட் தமிழ்நாட்டை பேசுங்க சார். பிஜேபி ரூலிங் 12 லட்சம் பேருக்கு வேலை தரேன்னு ஸ்டாலின் சொன்னாரு. 12 லட்சம் பேருக்கு வேலை தரேன்னாரு. 10 லட்சம் தனியா நீங்க பேசுறீங்க. ஸ்ரீகாந்த், பாலஸ்தீனை ஏன் போறீங்க? தமிழ்நாட்டை பேசுங்க. தமிழ்நாட்டை பேசுங்க. நான் பேசுறப்ப நீங்க ஏன் குறுக்கால வந்தீங்க? தமிழ்நாட்டுல பிஜேபி ரூலிங் ஸ்டேட். நீங்க ஏன் குறுக்கால தமிழ்நாட்டுல வந்தீங்க? பிஜேபி ரூலிங் ஸ்டேட்டா? என்ன பேச எங்க பிஜேபி ரூலிங் ஸ்டேட்டா? அங்க வந்து பேசுவேன். என்ன இங்க ரூல் பண்றீங்க? எங்க இங்க ரூலே நடக்கல. இங்க பீகார் அராஜகம் தான் நடக்குது. இங்க ரூலே நடக்கல. ரூலே நடக்கல. இங்க அராஜகம் நடக்குது. புரிஞ்சுக்கங்க. என்ன சார்? அவருக்கு விவாதத்துல பதில் இல்ல. பதில் இல்லன்னா யார் பேசுறீங்க? பதில் சொல்ல விடுறீங்களா? நான் பேசுறேன். ஒரு நிமிஷம் ஐயா. அவர் பாயிண்டே முடியல. ஒரு நிமிஷம் சார், விவாதத்தை சீர்குலைய வேண்டாம். நீங்க உங்க பாயிண்ட மட்டும் சொல்லுங்க. நான் ஒரே ஒரு பாயிண்ட் கேட்கிறேன். இவர் சொன்ன வேலை வாய்ப்புக்கு எல்லாத்துக்கும் என்கிட்ட பாயிண்ட் இருக்கு. ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட கேட்கிறேன். தமிழ்நாட்டுடைய டோட்டல் ஜிஎஸ்டிபி உடைய வேல்யூ வந்து 35.7 லட்சம் கோடி. இதற்கு இணையா ஏதாவது ஒரே ஒரு பிஜேபி ரூலிங் ஸ்டேட் இதுக்கு ஈக்குவலாவோ இதோட அதிகமாவோ இருக்குன்னு சொல்லுங்க. நான் விவாதத்திலிருந்து ஏந்து போயிடுறேன். ஓகே, சுமன் கவி, உங்க பார்வை என்ன? வணக்கம். மொத்தம் வந்து ஒரு 11 மாநிலங்களில் நேரடியாக பாஜக ஆளுகிறது. மொத்த 28 ஸ்டேட், 8 யூனியன் டெரிட்டரி. 8 யூனியன் டெரிட்டரிலையும் அது அவங்களுடைய ஆட்சி கட்டுக்குள் தான் இருக்கிறது. அதே மாதிரி 11 ஸ்டேட் நேரடியான ஆட்சியில் இருக்காங்க. அதில்
அது போக ஒரு 9 ஸ்டேட்டில் வந்து கூட்டணி ஆட்சியில் கோalition கவர்மெண்ட்டில் இருக்காங்க. அப்போ கணக்குப்படி 28 ஸ்டேட்டில் 20 ஸ்டேட்டில் பாஜகவின் முழு ஆளுகை செலுத்தப்படுகிறது. அவங்க எப்படி சொன்னாலும் சரி அது டபுள் இன்ஜின் சர்க்கார். இந்த ஸ்டேட்டுக்கு நிகராக இந்த ஸ்டேட்டுகளில் எந்த ஸ்டேட்டையாவது தமிழ்நாட்டோடு ஒப்பிட்டு பேசுங்கள். உங்களால் சொல்ல முடியுமா இவர்களுடைய வளர்ச்சிக்கு நிகராக தமிழ்நாடு இல்லை அப்படின்னு டபுள் இன்ஜின் சர்க்காரை ஒன்றை காட்டி பேசுவதற்கு பாஜக காரர்களுக்கு திராணி இருக்கிறதா அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, தமிழ்நாடு ஏற்கனவே ராஜராஜன் காலத்தில், சாளுக்கியர்கள் காலத்தில், அதான் அந்த காலத்தில், இந்த காலத்தில், பல்லவர்கள் காலத்தில் அப்படிலாம் இல்லைங்க. அப்படி கணக்கு பார்த்தால் வரலாற்று ரீதியாக நீங்கள் மௌரிய வம்சம் இந்த மாதிரியான வம்சங்கள் எல்லாம் பீகாரில் தான் வலுவாக இருந்தது. நந்த வம்சம், மௌரிய வம்சம், மிகப்பெரிய பேரரசுகள் ஆண்டது பாட்னாவை சுற்றித்தான். அந்த மாநிலம் கூட வளர்ந்து இல்லை. அப்போ பாரம்பரியத்தால் வளர்ந்திருப்பது அல்ல. 1967 திமுக ஆட்சிக்கு வரும்போது அது சொன்ன ஸ்லோகம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. ரூபாய்க்கு 1 ரூபாய்க்கு 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம்னு சொன்னார். அந்த 1 படி அரிசி, சாப்பாட்டுக்கு 1 படி அரிசிக்கும் கூட உத்தரவாதம் கொடுப்பதற்கு பர்மாவிடம் போய் இறக்குமதி செய்வதற்கு அனுமதி கேட்கப்பட்டது. அந்த அனுமதி ஒன்றிய அரசால் காரணம் காட்டி நிராகரிக்கப்பட்டது. போராடி ஒவ்வொரு முறையும் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது போய் எங்களுக்கு அரிசி கொடுங்கன்னு டிமாண்ட் பண்ணி கேட்டுத்தான் உணவில் கூட நாம் தன்னிறைவடைந்தோம். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? இன்னைக்கு நடப்பு அரசியலுக்கு வந்துரும். இரண்டாவது வளர்ந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. 1.19 வளர்ச்சி, இரண்டாவது மிகப்பெரிய வளர்ந்த ஸ்டேட். ஏன் இரண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா நீங்க சொன்ன மாதிரி சுதந்திரத்திற்கு முன்னாடியே மிக உயர்ந்த வளர்ந்த இடத்தில் இருக்குது. அதுவும் ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவும் அங்க இருந்து பாம்பே தொடங்கி நாக்பூர் வரைக்கும் எல்லா மகாராஷ்டிராவின் எல்லா பகுதியும் வளர்ந்தாலும் கிடையாது, சீரான வளர்ச்சி கிடையாது. அது குறிப்பிட்ட அந்த கடற்பரப்புக்கு பக்கத்தில் இருக்க அரபிக்கடல் ஓரமாக இருக்கிற வணிகத்தலமாக இருக்கிற பாம்பே மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்குது. 80s வரையிலுமே 80கள் வரையிலுமே தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு நபர்கள் எத்தனையோ பேர் பிழைப்பு தேடி பாம்பேயில் குடி சென்றவர்கள் உண்டு. நீங்கள் தாராவிங்கிறது தமிழர் பிரதேசமாக இருந்தது. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் தான் இன்னைக்கு கடந்த சில தசாப்தங்களாக தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்தி இருக்கிறது இந்த திராவிட கட்சிகள். நான் இதில் 2 கட்சிகளையும் குறைத்து சொல்லவில்லை. ஆனால் பாஜக என்கிற கட்சி எங்கு சென்றாலும் வீழ்ச்சி தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதே மாதிரி நீங்க நடப்பு தேர்தலுக்கு வாங்க. தேர்தல் முழக்கமாக எது முதன்மை பெறுது தமிழ்நாட்டில்? தமிழ்நாடு சட்டமன்ற இல்ல இப்போ பீகார்ல எலெக்ஷன் நடந்துச்சுங்க. அதுக்கு சிறப்பு பேக்கேஜ், ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுத்தாரு. எலெக்ஷன் அதாவது பட்ஜெட்ல நிதி அதிகமாக ஒதுக்கப்பட்டது. அதே மாதிரி இது ஆந்திர பிரதேசத்து தேர்தல் நடந்த போதும் அதிகப்படியான நிதி கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த பட்ஜெட்டில் மிகப்பெரிய மோசடி. ஜல்ஜீவன் திட்டத்துக்கு நிதி கிடையாது, 3112 கோடி ரூபாய். கல்விக்கு சமரசிக்ஷா அபியான் திட்டத்துக்கு நிதி கிடையாது, 3548 கோடி ரூபாய். அதுபோக மெட்ரோ ரயில் திட்டங்கள், நீங்கள் இன்னைக்கு மதுரைக்கு வராரு, பெருமிதமாக எப்படியும் மதுரையை பற்றி மீனாட்சி அம்மனை பற்றிலாம் 4 பாட்டு பாடுவார். ஆனால் மதுரைக்கு கோயமுத்தூருக்கும் நாம் இது மெட்ரோ ரயில் திட்டங்களை கேட்டோம், கொடுக்கல. இன்னும் கூடுதலாக வட இந்தியாவில் நீங்கள் கொண்டு போய் உங்களுடைய டபுள் இன்ஜின் சர்க்காரில் ஊபியில் மட்டும் 2021 தொடங்கி 26 5 வருடங்களில் 7 ஏர்போர்ட் தொடர்ந்துருக்காங்க. அதில் 6 ஏர்போர்ட்டுகள் இழுத்து மூடப்பட்டிருக்குது. அலிகார், அசம்கர், சித்ரகூட், சிராவஸ்தி, மொராதாபாத் மற்றும் குஷிநகர் 6 ஏர்போர்ட் இழுத்து மூடப்பட்டிருக்கு. அங்கே போக்குவரத்துக்கு போய் வருகிற அளவுக்கு மக்கள்கிட்ட போக்குவரத்து பணம் இல்லை. அதாவது மக்கள் எல்லாம் ஏழையாக பண சுழற்சி இல்லாமல் இருக்கிற ஒரு இடத்துல ஏர்போர்ட்டை கொண்டு காட்டி பாருங்க நாங்கள் வளர்ச்சி அடைந்து விட்டோம் என்று ஒரு போலி மாடலை காட்ட நினைத்தார்கள். நீங்க நல்லா புரிஞ்சுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏர்போர்ட் கட்டறதுன்றது நல்ல விஷயம் தானே சார்? மக்கள் ஏறாததுக்கு அரசாங்கம் என்ன பண்ணும்? ஏர்போர்ட்ன்றது ஒரு கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் கட்டனாங்க, யாரும் போல. அதாவது ஸ்ரீகாந்த் கருணேஷ் ஐயா கொஞ்சம் அமைதி காக்கணும். உண்மைகளை பேசும்போது கொஞ்சம் அமைதி காத்துட்டு அதுக்கப்புறம் பேசணும். வளர்ச்சி என்பது சீரான விதத்தில் இருக்கணும். நான் அதான் சொன்னேன், தமிழ்நாட்டின் வளர்ச்சி சீராக இருக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நகரத்தை மட்டும் வளர்க்கல. தமிழ்நாட்டில் ஓசூர் வளர்ந்துருக்குது, ராணிப்பேட்டை தொழிற்சாலை வளர்ந்துருக்குது, தூத்துக்குடி கடல் சார்ந்த உற்பத்தியில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குது,
மதுரையை வளர்ப்பதற்கு தமிழ்நாடு தனி திட்டம் போட்டு வச்சிருக்குது. ஏன் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இது எல்லாமே ஐடி காரிடார் சேர்ந்து ஒரு வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் பரவலான சமச்சீரான வளர்ச்சி இருக்கு அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறீங்க. சட்டமன்ற தேர்தலுக்கான இஷ்யூவா எது மேலோகுது? எதுக்காக இவ்வளவு சொல்றேன்னா, இவ்வளத்தையும் காட்டிட்டு நான் இதுல தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டம் இது கொடுத்துருக்கேன், எனக்கு ஓட்டு போடுங்க. எங்க கூட்டணி, என்டிஏ கூட்டணி, எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய முகத்தை பாருங்க. அவருடைய அழுத்தத்தின் காரணமாக, அந்த சேர்ந்திருந்ததன் காரணமாக நான் உங்களுக்கு அதிகமாக கொடுத்திருக்கிறேன், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டால் நியாயம். ஆனால் 2015 அறிவிக்கப்பட்டு 2019 அடிக்கல் நாட்டப்பட்டு இன்று இப்பந்தான் அவங்க அதையும் அவசரமாக கட்டி முடிக்கப்பட்ட ஒரு வார்டை எய்ம்ஸ் மருத்துவமனையில் திறக்க வர்றாரே தவிர வளர்ச்சி திட்டங்களோ சிறப்பு திட்டங்களோ எதுவும் இல்லை. அப்போ இதுக்கு எதிராக என்ன பண்றாரு? திருப்பரங்குன்றத்தில் போய் தரிசனம் நடத்துவார். யாரு? மார்ச் 1ஆம் தேதி வருகிற மோடி அவர்கள் திருப்பரங்குன்றத்திற்கு போக வேண்டிய அவசியம் என்ன? அறுபடை வீடுகளில் ஒன்று, அதனால் அவர் செல்கிறார் கிடையாது. அந்த இடத்தில் ஒரு மத மோதல் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த இடத்துல அதாவது ஒரு சிறு தீ பொறி பறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அங்கே எண்ணெய் ஊற்றுவதற்கு வருகிறார். அப்போ மத நல்லிணக்கத்தோடு வாழ்வது, நீங்க பேசுறது இணைந்து நோக்கம் இல்ல. மத நல்லிணக்கத்தை நீங்க தான் தூண்டுறீங்க. இப்ப வந்து மத விரோதத்தை தூண்டுறீங்க. நீங்க பேசுறது தான் கேவலம். எவ்வளவு பாரத பிரதமர் அவர் வருகிறாருன்னா அதுக்கு நீங்க யார் புரோகிராம் போடுறதுக்காக ஒரு பைசா நிதியை கொடுங்க. நான் இவ்வளவு லிஸ்ட் போட்டேங்க. திமுக தூக்கி பிடிங்க வேண்டாம் சார். வாய் மூடணும். நான் நீங்க பேசும்போது வாய் திறக்கல. நீங்க பொத்துங்க முதல்ல. நீங்க வாய் நான் நீங்க பேசும்போது வாய் திறக்கல. பொத்துங்க முதல்ல. நீங்க வாய் மூடி பேச கூடாது. நீங்க பாதுகாப்பு கம்பேர் பண்ணுங்க. இல்ல சாராயம் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கம்பேர் பண்ணுங்க. இல்ல சாராய கொள்ளையை கம்பேர் பண்ணுங்க. மணல் கொள்ளையை கம்பேர் பண்ணுங்க. நீங்க எத்தனை கமிஷன் எதை ரோட் போட்டு 50% கமிஷன் 100% கரப்ஷன். திமுகனா 50% கமிஷன் 100% கரப்ஷன். உண்மையாகிவிடாது. உண்மையை பேசுங்க. சத்தமிட்டு கத்து ஓலமிடாதீங்க. நியாயமா கத்தாதீங்க. நான் பேசுகிற நேரம் சார். சார் என்னுடைய நேரம் கூடாது. அடிப்படை அதாவது ஒரு விவாதத்தில் தரவுகள் சார்ந்து ஒரு கேள்விகள் எழுப்பப்படுறப்போ அதுக்கு பதில் சொல்றதே எங்களுடைய கடமை. குறுக்க பேசி அதை நாசம் பண்ணதன் வழியாக உண்மையை மறைக்க முடியாது. என்ன முதலீடு இங்கே வந்துச்சு? ஒரு நிமிஷம் இருங்க. என்ன முதலீடு வந்துச்சு? என்ன முதலீடு வந்துச்சுன்னு கேட்டாங்க. நீங்க பேசுங்க, நான் கேட்கிறேன். இறங்க வேண்டாம், தரத்தை இறக்க வேண்டாம். சொல்லுங்க சார். அவர் ரொம்ப தரமா பேசிட்டு இருக்காரா? ஒருமையில பேசணும். சொல்லுவாங்க சார் உங்க கருத்து. அதாவது சிப்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 900 கோடி முதலீட்டில் அமைக்கப்பட்டுள்ள டாடா மோட்டார்ஸ் மற்றும் ஜாக்குவார் லேண்ட் ரோவர் அந்த நிறுவனம் ஒப்பந்தம் போடப்பட்ட 16 மாதத்தில் பிப்ரவரி 9ஆம் தேதி 2026 முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். 16 மாதத்தில் அது அமலுக்கு வந்திருக்கு. இது ஒரு விஷயம். தூத்துக்குடியில் வின்பாஸ்ட் மின்சார வாகன உற்பத்தி தொழிற்சாலை புரிந்துணர்வு போடப்பட்ட 20 மாதத்தில் ஓப்பன் பண்ணிட்டோம். சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அப்போது ஒன்றுமே நடக்கலை, புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்ன வந்துச்சு? அப்புறம் வளர்ச்சியை பற்றி கேட்டாங்க. அதாவது இந்தியா வளர்ந்ததுனால தான் தமிழ்நாடு வளர்ந்துச்சா? இந்தியாவுடைய வளர்ச்சிங்கிறது நீங்கள் 2024-25 நிதியாண்டில் எத்தனை சதவீதம்? 6.5%. ஆனால் தமிழ்நாடு 11.19 சார். இது என்ன சார் சொல்ல முடியாது? ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க உங்க தர மூடுங்க முதல்ல சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். ஓகே நான் இது பதில் சொல்றதுக்கு அலோ பண்ண சொல்லுங்க. அவங்க போய் எக்ஸ்போஸ் ஆகல இப்படி தடுக்காங்க. 11.32 கோடி கணக்கு போடுறீங்களா? மொத்த நேஷனல் எவ்வளவு கொடுத்திருக்காங்க சொல்லுங்க. பைத்தியக்காரத்தனமா இருக்கு சார் இந்த டிபேட். பைத்தியக்காரத்தனமா இருக்கு. நீங்க இருந்தா கேளுங்க வந்துட்டு. அப்போ இந்தியாவுடைய சராசரி 6.5 இருக்கப்போ தமிழ்நாட்டினுடைய சராசரி 11.9 வளர்ச்சி இருக்குன்னு சொன்னால் இது எதை காட்டுது? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சார், கடன் வர்றப்போ அவர் அக்னீஸ்வரன் சொன்னார் உங்கள் கடனை வாங்கிட்டாங்க அப்படின்னு. கடன் பற்றி நிறைய பேசி ஒரே ஒரு வார்த்தை ஒரு 10 செகண்ட் கொடுங்க. அதாவது 2011 கலைஞர் ஆட்சி நிறைவு பெற்றப்போ 64 வருஷங்களில் பெற்ற கடன் 1.14 லட்சம். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 10 வருஷத்தில் 5.7 லட்ச ரூபா கடன் வாங்குறாங்க. இது எவ்வளவுன்னா 500%. ஆனால் இந்த 5 வருஷத்தில் நாங்கள் வாங்கின கடன் என்பது ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, நீங்க அதோட குறைவா ஒப்பீட்டு அளவுல கம்மியா வாங்குறதா சொல்றீங்க சார். ஒரு நிமிஷம் 90%. இன்னும் சொல்ல போனால் கொரோனா காலம் இருக்குல்ல, கொரோனா பீரியடை காரணமாக காட்டுறாங்க. அப்போ வளர்ச்சி கம்மியாக இருந்துச்சு.
ஆனால் கொரோனா இல்லாத 2009ஆம் வருஷத்தில் 3.5% வளர்ச்சி தான் தமிழ்நாட்டில் இருந்துச்சு அதிமுக ஆட்சியில். இன்றைக்கி அது வந்து 11.9க்கு வந்திருக்கோம். இந்த புள்ளி விவரங்கள் எதையுமே எடுத்துக்க மாட்டோம். எல்லாம் தமிழ்நாடு ஒரே மாதிரி வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு, எல்லாம் ஒரே மாதிரி நடந்துக்கிட்டு இருந்துச்சு, முதலீடு எதுவுமே வரலைன்னு பச்சை பொய்ய கூட்டணி போட்டுக்கிட்டு பேசிட்டு இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? தமிழக அரசு கொடுத்த ஒப்புதலே ஒன்றிய 13% அரசு கொடுத்த புள்ளி விவரங்கள் ஒப்புதல். அதுவே 1 லட்சம் கோடி கிடையாது. அதனால நீங்க புரிதா பேசுறீங்க. ஒன்றிய அரசு போய் கேளுங்க. தமிழக அரசு தன்னோட இதுக்கே கொடுக்கல. அவ்வளவு கேவலமா இருக்கு தமிழக அரசு. தமிழக அரசு யோகியதா நல்லா தெரியுதா வெளியில? கேவலமா இருக்கு தமிழக அரசு. பொய் பேசுறது பட்டவர்த்தனமாக தெரிகிறது. தமிழக அரசு கொடுத்த ஒன்றிய அரசு கொடுத்த புள்ளி விவரம் அவர் பேசவே இல்ல. மோடி போய் கேட்க சொல்லுங்க. அக்னி இன்னும் பேசவே இல்ல. FDI 5% கூட கிடையாது. ஏமாத்துறாங்க. அக்னி, நம்ம வந்து புள்ளி விவரங்களை நிறைய பேசிட்டோம். நடப்பு அரசியலுக்கு வரலாம். திடீர்னு இந்த எலெக்ஷனில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வந்து போன சட்டமன்ற தேர்தல்களில் ஒப்பீட்டளவில் பார்த்தோம்னா கூட்டணிகள் அமையும். ஃபர்ஸ்ட் டைம் தேமுதிக 20 வருஷத்தில் திமுக எதிர்ப்பு நிலையில் இல்லாத கூட்டணியில் தனியாக நின்றாங்க, எதிர்த்து நின்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் டிஎம்கேக்கு போகிறாங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர். இன்னொன்று டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாமக, அது ஒரு டிசைடிங் ஃபேக்டராக பல தேர்தல்களில் முடிவுகளை தீர்மானிக்கிற சக்தியாகவே இருந்திருக்கு கடந்த காலத்தில். இப்போ அந்த கட்சியில் ஒரு பிளவு. இதெல்லாம் நம்ம நிறையா பேசினோம். இப்போ நேற்றைக்கு திருமதி சசிகலா கமுதியில் போய் களம் காண்போம்னு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. 9 வருஷத்துக்கு பிறகு உண்மையை சொல்கிறோம்னு. இந்த டெவலப்மெண்ட்ஸ் எப்படி பார்க்குறீங்க? அரசியலில் புதுசாக அணுகுண்டு வரத்தானே செய்யும். அணுகுண்டா? அது அணுகுண்டா அல்லது தீபாவளியில் போடக்கூடிய பட்டாசு அப்படின்றத சிவகாசியில் தயாரிக்கிற வெடிமருந்து அந்த உள்ளுக்கு இது பண்ணுறாங்க, அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களும் திமுக பலமான கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவங்க பலமான கூட்டணின்னு சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி பிரிஞ்சு கிடந்தா உங்களுக்கு லாபம் தானே, அதை ஏன் பேசுறீங்க? தேமுதிக தான் உங்க பக்கம் வந்துருச்சே. கேப்டன் விஜயகாந்த் முதலமைச்சர் பேசுறது இல்லை. இதை கேப்டன் சார், முதலமைச்சர் செயல்படுகிறவர் சார். ஆனா பின்னாடி இருந்து பேச சொல்றதும் முதலமைச்சர் தான். ஆனா முதலமைச்சர் பேச மாட்டார். ஆகையினால இங்க நடப்பது முழுக்க முழுக்க திமுக வந்து தொடர்ந்து ஒரு அரசியல் பிரவேசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பாத்தீங்களா, பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து இங்க வந்துட்டாரு. இங்க வந்த உடனே திமுக சற்று நெடுஞ்சாலையில போகக்கூடிய அந்த மகள் வந்து ஒன்னு முந்தி கொண்டு போகும், ஒன்னு பின்னாடி இருக்கும். அந்த மாதிரி சம வேகத்துல போறதுல ஒன்னு முந்தும் ஒன்னு பின்னாடி வரும்ன்றீங்க. அந்த மாதிரி திமுக தொடர்ந்து நாங்க பல தேர்தல்ல நாங்க தாப்பா ஸ்ட்ராங், நாங்க தான் வந்து காம்பாக்டா இருக்கோம் நாங்க. இப்ப அதிமுக பாஜக கூட்டணி வச்ச உடனே அதிமுக முன்னாடி போச்சு. உடனே அடுத்து கொஞ்சம் கேப் வந்த உடனே அடுத்து இன்னும் கொஞ்சம் இப்ப தேமுதிக இங்க வந்துருச்சு, பாட்டாளி மக்கள் கட்சி அங்க போயிருக்கு. சரி, பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக போன உடனே என்ன சொல்றாங்கன்னா, பாத்தீங்களா ஐயா மருத்துவர் என்ன முடிவெடுக்க போறாரு, அது உங்களுக்கு ஒரு சரிவைத்தானே தரும். என்ன சரிவை தந்தாலும் 4.2% வாக்கெடுத்தது 2024 பாராளுமன்ற தேர்தல் எடுத்தாங்கல்ல. அப்போ அந்த வாக்குகள் வந்து மாம்பழத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வேணா 2 இருக்கலாம், மாம்பழத்தை 2 பண்ண முடியாத, மாங்கொட்டையை 2 பண்ண முடியாத. அவ்வளவுதான் சார். இவங்க போட்ட சண்டைக்கெல்லாம் மொத்தமா தேசிய மாத்தி ஒண்ணு சார். இவங்க வந்து அது மாதிரி அதனாலதான் சார் பால உங்கள்ட்ட தள்ளுனேன். ரொம்ப புள்ளி விவரத்தை பேசிட்டோம். புள்ளி விவரத்தை குறைப்போம். புள்ளி விவரத்தை யார் சார் எல்லாம் ஒண்ணும் கேட்க போதில்லை சார். எங்களுக்கு தேவை எல்லா வேலையும் குறைஞ்சா சந்தோஷம்னு பாக்குறாங்க. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசியல் படுத்துவதில் முன்னேறி இருக்கிறார். ஆனால் வளர்ச்சி என்று சொல்லுவதில் மக்கள் தான் தீர்மானிப்பாங்க. நான் பார்க்கிறேன். மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். ஆமா, வளர்ச்சி இருக்கா இல்லையா அரசாங்கம் ஒன்று சொல்லலாம், எதிர்கட்சி ஒன்று சொல்லலாம். மக்கள் தாங்கள் வளர்ந்ததா நினைச்சாதான் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. அதானே சொல்ல வரீங்க? அப்படி நினைச்சதுனாலதான் 2011 எதிர்கட்சியை கூட திமுக விடல. 10 வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. இப்ப கடனை நிறைய வாங்கியிருக்கீங்க. மக்கள் நான் வளர்ந்துட்டேன்னு சொன்னா மகிழ்ச்சி, ஆட்சி மாற்றம் எங்க வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாம். ஆனா திமுக அதிமுகவுக்கு தான் போட்டி, அதை நம்ம மறந்துட வேணாம். அதாவது மோடி அரசு 3 முறை இந்தியா முழுவதும் ஹேட்ரிக். சுருக்கமா, ரொம்ப சுருக்கமா. ஆனால் தமிழ்நாட்டில் 3 முறையும் டக் அவுட். அதுக்கு காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டு மக்கள் ஏன் அந்த ரிசல்ட்டை கொடுத்தாங்கன்னா, ஒரு சிம்பிள் விஷயம். பேரிடர் நிதி கடந்த 5 ஆண்டுல மட்டும் நம்ம வந்து 50,900 கோடி கேட்டிருக்கிறோம். ஆனால் அவங்க கொடுத்தது நம்மளுக்கு 1151 கோடி தான். வெள்ள நிவாரணம். சரி. கல்வி நிதி 3548 கோடி ரூபாய் இன்னும் கொடுக்கல. ஜல்ஜீவன் திட்டத்திற்கான 3112 கோடி ரூபாய் நம்மளுக்கு இன்னும் கொடுக்கல. ஜிஎஸ்டி பாக்கி அப்படியே பெண்டிங்ல இருக்கு. மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு நம்மளுக்கு அனுமதி கிடையாது. கீழடி அகழாய்வுக்கு
அமர்நாத் ராமகிருஷ்ணன் சிறப்பா வந்து தலைமை தாங்கி அதை வழிநடத்திட்டு இருந்தார். அவரை உடனடியாக மாற்றப்பட்டாங்க. அதுக்கு ஒப்புதல் கொடுக்க மறுக்கிறாங்க. இப்படி பல விஷயங்கள் நம்மளால பட்டியலிட முடியும். இதற்கு தமிழ்நாடு மக்கள் கொடுத்த அந்த ரிசல்ட் தான் 3 முறையும் 0 அவர்களுக்கு. ஓகே, நேயர்கள்ட்ட ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். வளர்ச்சி அடைந்த இடத்தில் பாஜக இருக்காது, பாஜக இருக்கும் இடத்தில் வளர்ச்சி இருக்காதுன்னு முதலமைச்சர் அவர்கள் பேசியிருந்த தொடர்பாக ஒரு கேள்வி நேர்முறை வைத்திருந்தோம். எக்ஸ் தளத்தில் அதை சரியான கருத்து என்று 80% பேரும், தவறான பார்வை என 15% பேரும், கருத்து இல்லை என 5% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. திரு ஸ்ரீகாந்த், உங்கள் நிறைவு கருத்து. அதாவது இவங்க இத்தனை நேரம் வந்து தவறான புள்ளி விவரங்கள் தராங்க. பாரதிய ஜனதா கட்சி ஒன்றுமில்லாத பூஜ்ஜியத்திலிருந்து அவர் சொன்னதிலிருந்து இன்றைக்கி நாங்கள் 18% மேலே வாக்கு வாங்கியிருக்கோம். எத்தனை சீட்டுங்கிறது முக்கியம் இல்லை. அதே மேடம் ஆட்சியில் இருந்தப்போ ஒத்த எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாமல் தள்ளாடிக்கிட்டு இருந்தது திமுக. அதனால் எண்ணிக்கை வந்து அதில் இல்லை, எங்கள் வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறது. இங்கே ஏன் பின்தங்கி இருக்கணும்? தமிழராகிய சுந்தர் பிச்சை கூட 2.5 பில்லியனில் ஆரம்பிக்கிறத வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராமல் மற்றதுக்கு போகிறாங்கன்னா இங்கே கமிஷன் அதிகமாக இருக்கிறது, கொள்ளை அதிகமாக இருக்கிறது, மக்கள் விரோதம் அதிகமாக இருக்கிறது. இதனால தான் வந்து இங்கே ஆட்சி பலம் தொடர்கிறது, ஆட்சி மாற்றம் நடக்கப் போகிறது. மிகப்பெரிய சரிவை திமுக இந்த தேர்தலில் சந்திக்க இருக்கிறது. சுமன் கவி, நிறைவு பார்வை சுருக்கமா. அதாவது முதல்வர் அவர்களுடைய கருத்து சரியானது அப்படிங்கிறது 80% பேருடைய கருத்து என்பது அது ஓரளவுக்கு சரியான கணிப்பு தான். அதாவது வளர்ச்சி இருக்கிற இடத்தில் பாஜகவுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறத காட்டுறதா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பரங்குன்றத்துக்கு அவர் வர இருக்கிறாரு, அவர் தரிசனம் பண்ணுறாருங்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், என்டிஏ கூட்டணியின் முகமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி 5000 ரூபாய் திமுக போட்ட உடனே அதற்கு பதிலாக 10,000 ரூபாய் அப்படின்னு அறிவிக்கிறாரு. 10,000 ரூபாய் என்னவா சொல்றாரு அப்படின்னா, திமுக அரசு போட்ட வரிகளின் சுமை காரணமாக உங்களுக்கு கருணை தொகை 10,000 சொன்னார் சார். இல்ல நான் பேசி முடிச்சிடுறேன். பேசி முடிச்சு நீங்க அப்புறம் கூட பேசி சொல்லுங்க. அவர் 10,000 தான் சொன்னாரு. முடிக்கணும். அடுத்த விவாதம் இருக்கு. தெரியும், தமிழ்நாட்டுல கோடை காலம் கூட வருதாமே. நன்றி சார். சுமன் கவி, இல்ல சுருக்கமா. அதாவது உரிமை தொகை அப்படிங்கிற வார்த்தையிலே ஒரு டேர்ம் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய அந்த பாரம்பரியம் இருக்கு இல்லையா, அதுல அதாவது சுயமரியாதை பாரம்பரியத்தின் அடையாளம் அந்த வார்த்தையிலே இருக்குது. ஆனால் கருணை என்பது மேலிருந்து கீழே கொடுப்பது. உரிமைனா எல்லாருக்கும் உண்டு தானே, அனைத்து பெண்களுக்கும் தானே தரணும். அப்படிதானே அந்த தேர்தல் வாக்கு. நீங்க பேசும்போது நான் பேசல கருணேஷ், நீங்க பேசும்போது நான் பேசல கருணேஷ், நீங்க பேசும்போது நான் பேசல கருணேஷ், நீங்க பேசணும் சார். நேரம் இல்ல சார், இன்னொரு வார்த்தை நான் பேசல கருணேஷ். ஓகே. இது சார்ந்த கருத்துக்களை ஆழமாக முன்வைத்த உங்கள் ஐவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.